தமிழகத்தில் நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு ஆதரவாக இங்கிலாந்தின் பான்மவுத் நகரில் வசிக்கும் தமிழர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஜல்லிக்கட்டு நடத்த நிரந்தர தீர்வு வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். இது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்க்கலாம். தூங்காம சாப்பாடு இல்லாம நமக்காக போராடிட்டு இருக்காங்க. அதை நம்ம இங்கிருந்து பார்க்கும்போது நமக்கு ஏதாவது பண்ணணும் தோணும். போராட்டம் இதோட நிக்க வைக்காம இது வெற்றி அடைஞ்ச உடனே அந்நிய நாட்டில இருந்து நம்ம பாரம்பரிய உணவுகளை அழிக்கிறதுக்காக வெளிநாட்டுக்காரங்களுடைய எல்லா வந்து இந்த ஆரம்பிச்சிருக்கிற விஷயங்கள் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் ஏற்படுத்தப்படும்னு நினைக்கிறேன். நம்ம ஊரில் இப்போ வந்து பர்டிகுலராக இப்போ சொல்லப்போனால் வந்து மாடு அப்படிங்கிறது வந்து நம்ம ஊரில் அந்த ப்ரீடு நிறையா அழிச்சிட்டாங்க. அது ஏன் அழிச்சாங்க அப்படிங்கிறதுக்கு நிறையா உளவியல் காரணங்கள், பொருளாதார காரணங்கள், அப்புறம் வந்து அதில் நிறைய அரசியல்லாம் இருக்குது. இப்போ வந்து அது வந்து மாடு பால் அப்படிங்கிற சம்மந்தங்கிறது வந்து ஒரு ஃப்யூச்சர், ஒரு எதிர்காலத்து சம்மந்தமான விஷயம். அது வந்து ரொம்ப மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறது வந்து எல்லாத்தோட நோக்கம். அது நிறைய பேர் ரீச் ஆகிடுச்சு. அது மிகப்பெரிய வெற்றி. இப்போ அந்த பால் வந்து எப்படிங்கிறது வந்து இப்போ இருக்கிற பால் வகை காட்டும் தாய்ப்பாலுக்கு ஈக்குவலான ஒரு விஷயம். அதை வந்து எல்லோரும் வந்து ப்ரொமோட் பண்ணுறது,